சீமானிடம் பாட்டு பாடிய சிறுமிக்கு அவர் கொடுத்த அட்வைஸ் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். இணையத்தில் வைரலாகக்கூடிய இந்த காணொலி மிகவும் தனித்துவமானதாக பார்க்கப்படுகிறது. அதற்கான காரணம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களிடம் அவர்கள் பாட்டு பாடியது மட்டும் கிடையாது, அந்த பாட்டு பாடுவதற்கு முன்பு அண்ணன் சீமான் அவர்களுடைய நிலை தற்போது தமிழ்நாட்டில் அரசியல் சூழலில் என்ன செய்து கொண்டிருக்கிறாருங்கிற கேள்வியை அனைத்து ஊடகங்களாலும் எழுப்பக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக செய்தியாளர்கள் சந்திப்பில் ஈடுபட்டு வந்திருந்த நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் இப்பொழுது அதனை தவிர்க்க ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அந்த அரசியல் பயணத்தின் போது மக்களுக்காக எந்த அளவிற்கு உழைத்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொன்னார். எல்லாருமே பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகளை நோக்கி கேள்வி எழுப்புவது, அவர்கள் இவ்வளவு செய்தார்கள், இவர்கள் இவ்வளவு திருடினார்கள் என்று பேசுவார்களே தவிர நாங்கள் அதை எப்படி சரி செய்வோம் அப்படிங்கிறத சொன்னதே கிடையாது. முதலாக தமிழக வரலாற்றிலே அனைத்து பிரச்சனைகளுக்கும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் இப்படி செய்தால்தான் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் படம் போட்டு காட்டிய ஒரு தலைவர் அப்படின்னா அது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அண்ணன் சீமான் அவர்கள் தற்போது எங்கே அப்படின்னு அனைவருக்கும் தேடிக்கொண்டிருக்கும் போது சமீபத்தில் இது போன்ற காணொலிகள் மூலமாகத்தான் அவரை அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த காணொலியில் அண்ணன் சீமான் அவர்களிடம் பாட்டு பாடுவதற்காக இந்த சிறுமி வந்துள்ளார்கள். ஏற்கனவே அவரோடு பார்த்திங்கன்னா சரவெடி சரண் அப்படிங்கிறவர் ஏற்கனவே கானா பாடல்கள் பாடியவர், நாம் தமிழர் கட்சி மேடையிலும் பாடியிருக்காரு. அவருடைய அழைத்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அண்ணன் சீமான் அவர்களை புகழ்ந்து பாடுவது போல் இல்லாமல் எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள், எங்களிடம் இந்த கேள்விகள்லாம் இருக்கிறது அப்படிங்கிற நோக்கில் நான் ஒரு காமராஜர் பேத்தி, மேதகு அவர்களுடைய பேத்தி அப்படின்னா அண்ணனிடம் பாடும்போது வியந்து அவர் பார்த்திங்கன்னா கைத்தட்டி முடித்துவிட்டு என்ன படிக்கிறாய் அப்படிங்கிறத கேட்குறாரு. அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு தலைவருக்கான அழகுங்கிறத நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதற்காகவே இந்த காணொலியை பதிவு செய்கிறோம். முதல் எடுத்தோடனே அவங்க 4ஆம் வகுப்பு படிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணதும் படிப்பை விட்டுடாத, இது ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்பை விடாமல் தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டு பாடணும் அப்படின்னு சீமான் அவர்களுக்கு ஒரு அருமையான ஆலோசனை சொல்லி அனுப்பியிருந்ததாங்க. அந்த காணொலியை நம்ம நேரடியாக இதில் பதிவு பண்ண முடியாது. அந்த காணொலியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் போய்ட்டு அந்த காணொலியை பாருங்கள். ஒரு தலைமை எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த போல தான் இருக்கும். யார் நமக்காக வந்தாலும் அந்த இடத்துல ரொம்ப ஒரு பேச்சுக்காக இருந்து போகிறது, அவர்களை பார்த்து கை குலுக்கி விட்டு செல்வது அப்படின்னு இல்லாமல் உண்மையாகவே உளப்பூர்வமாக அவர்களுக்கு எது சரி அப்படின்னு தெரிந்து அதை சொல்லக்கூடியவனா சரியான தலைவன். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் எப்பொழுதும் ஒரு படி மேலேவே நிற்கிறார்.